கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் என்னை அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஒவ்வொருவருக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உடைய நேரங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆண்டவரோடு செலவிட வந்த உங்களை ஆண்டவர் கைவிடாதிருப்பார். ஏசாயா 53:9 எத்தனை பேர் வாசித்திருப்பீர்களோ? அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்றால் சந்தோஷம். இன்று அதனுடைய ஆழத்தை கொஞ்சம் காண்போம். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். இயேசுவை பற்றி அங்கு சொல்லப்படுகிறது. ஆனால் துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குழியை நியமித்தார் என்பது தவறாய் தெரிகிறதுல. துன்மார்க்கருடைய சிலுவையில் தான் இருந்தார். அவர் பிரேத குழியில் அவர்களோடு இல்லை. ஆனால் இந்த இடத்திலே ஏசாயா எழுதுகிறார், பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் எழுதுகிறார். வேதத்திலே ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஆவியானவர் எழுதினால் அவருடைய அர்த்தம் ஆச்சரியமாயிருக்கும். சும்மா ஒரு பொழுதுபோக்காக இதை எழுதப்படவில்லை. அதனாலதான் தி பைபிள் என்று இதற்கு சொல்லப்பட்டது. தி என்ற வார்த்தையை கொடுக்க காரணம் என்றால், இதை விட சிறந்த புத்தகம் இல்லை, ஒன்லி பைபிள் என்ற உலகம் முழுவதும் ஏற்றுக்கொண்ட ஒன்று. இந்த உலகம் முழுவதும் அதிகமாய் விற்கப்பட்ட ஒரு புத்தகம் எது என்றால் அது வேத புத்தகம். இந்த வேத புத்தகம் மற்றவர்களுக்கு ஒரு வித்தியாசமா இருக்கும். ஆனால் நமக்கோ இதுதான் வெளிச்சம், இதுதான் வெளிச்சம். ஆனால் இங்கு எழுதியிருக்கிறது, துன்மார்க்கரோட அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். இதற்கு அடுத்தது வாசித்து பாருங்க, அது இன்னும் கொஞ்சம் ஃபன்னியா தெரியும்ல. ஆனாலும் அவர் மரித்த பொழுது ஐஸ்வர்யவானோடு இருந்தார். ஏசாயா 53:9 இல்ல, ரெண்டும் வித்தியாசமான வசனம். அதனால கொஞ்சம் ஆழமாக அதை நாம் பார்த்தோம்னால் அது உங்களுக்கு புரியும். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த கொல்கதா மலைக்கு எப்பொழுது என்ன செய்வார்கள் என்றால், சிலுவை என்றது எக்ஸ்ட்ரீம் மரண தண்டனைக்கு ஒப்பானது இல்லையா? எக்ஸ்ட்ரீமா பாவம் செய்தவனுக்கு வேற வழியே இல்லாம மரண தண்டனை கொடுக்கப்படுகிறது. இது ரோமர் காலத்தில் மட்டும்தான் சிலுவை மரணம் உண்டாயிற்று. அதனாலதான் இயேசு கிறிஸ்து ஆபிரகாம் காலத்திலும் வரல, மோசே காலத்திலும் வரல, ஏசாயா காலத்திலும் வரல, எரேமியா காலத்திலும் வரல, மல்கியாவின் காலத்திலும் வரலை. இயேசு எப்பொழுது வர வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது சிலுவை மரணம். சிலுவை மரணத்தை கொண்டு வந்த ரோமர்கள் காலத்தில் தான். அதற்கு முன்பாக சிலுவை மரணம் இல்லை. அதுக்கு முன்பெல்லாம் வாளால வெட்டுவாங்க, அப்படிலாம் இருந்தது. ஆனால் என் இயேசு சிலுவையில் மறிக்க வேண்டும் என்பது திட்டம். இயேசு மட்டும்தான் அத்தனை வருஷம் பொறுமையோடு காத்திருந்தார். எப்படா ரோமர்கள் இந்த சட்டத்தை கொண்டு வருவார்கள், நான் பிறக்க வேண்டும் என்று. அவரை விட பொறுமைசாலி நமக்கெல்லாம் கிடையாதுல. நமக்கு இன்னைக்கு தலைவலி வந்தோன்னே ஒண்ணு வீட்டுக்கார் சாரிடார் வாங்க போனோம், இல்ல ஜெபம் பண்ணோன்னு ஆண்டவர் சுகமாக்கிர். ஆனால் இயேசு உனக்காக எனக்காக 4000 வருடங்கள் காத்திருந்தார். சிலுவை மரணம் என்ற ஒரு காரியத்தை ரோமர்கள் கொண்டு வந்த பின்புதான் அவர் வர முடியும். அது ஒரு தியாகம். அவரை போல காத்திருந்தது யாருமே இல்லை. அவர் தேவனுடைய குமாரன். 30 வருஷம் பேசாம இருந்தார். 30 years. நம்மளால 3 நாள் காத்திருக்க முடியாது. 30 years patiently waited. மூன்று வருடங்கள் மட்டுமே இந்த ஊழியத்தை அவர் செய்தார். அவருடைய அன்பு மகா பெரியது.
நம்மளாலாம் ஒரு 10 நாள் இல்ல, ஐசியூல சேர்ந்தோனே டாக்டர் எப்ப என்ன வெளிய அனுப்பு ஆப்பரேஷனே ஆயிருக்காது. எப்ப வெளிய போறது? ஆப்பரேஷன் எத்தன நாள் ஆகும்? அதுக்கப்புறம் எத்தன நாள் இதுல இருக்கணும்? அப்புறம் ஜெனரல் வார்டுல எத்தன நாள் இருக்கணும்? நான் எப்போ வீட்டுக்கு போணும்? நோ பேஷன்ஸ். காரணம் நம்முடைய வேதனை. தவறு இல்லை. நம்மளால அது முடியலல்ல. ஆனால் துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள் என்று எழுது. அப்படி ஒண்ணு நியமித்த மாரி இல்லல்ல. ஆனால் உண்மை அதுதான். சிலுவை மரணத்தில் நீங்க வேதத்தில் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோட கல்ல சிலுவையில் தொங்கின 2 பேரையும் யாராவது அடக்கம் பண்ணத பார்த்திருக்கீங்களா? பைபிள்ல எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? எங்கேயுமே படிக்கலல்ல. பொதுவாக சிலுவை மரணத்தை எக்ஸ்ட்ரீம் சின்னர் அவனை வாங்கிக் கொள்ள ஒருவரும் வரமாட்டார்கள். நோபடிக்கு. அதனால ரோமர்கள் என்ன செய்வார்கள்? யாருக்கெல்லாம் சிலுவை தண்டனை கொடுக்கப்படுகிறதோ, கொடூரமான தண்டனை அது. சாதாரணமான தண்டனை அல்ல. எளிதான தண்டனை அல்ல. அப்படியே அந்த சிலுவையில அப்படியே தொங்கும்போது, அந்த ஆணி கையில அடிக்கிட்டு உன்னுடைய வெயிட் எல்லாம் தொங்கும். அப்புறம் கீழ ஒரு ஆணி அடிச்சிருப்பாங்க. தலையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாரி வச்சிருப்பாங்க. அவன் போற வரவன்லாம் எதுல வேணாலும் குத்திட்டு போவான். பொழுது போலன்னா ஒரு சதக்குன்னு ஒரு குத்து குத்திட்டு போவான். 4 திட்டு திட்டிட்டு போவான். அவனால கஷ்டப்பட்டவங்க, குடும்பங்கள்லாம் வந்து காரி துப்பிட்டு போவாங்க. அந்த கொடூர தண்டனையை வெயிலின் கொடூரம் ஒரு பக்கம், குடிக்க தண்ணியும் குடுக்க மாட்டாங்க. எதுவுமே இல்லாமல் அப்படியே துடிச்சு, 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 துடிச்சு சாகணும். அதனால தான் அவங்க 2 பேருமே எல்லாரையும் சபிக்க தொடங்கினார்கள். அப்பலாம் கத்து கத்துன்னு கத்துவாங்க. இப்ப நீங்க மரண தண்டனை கைதிகள் கடைசி நாள்னா எல்லாரையும் சபிப்பாங்க. தீர்ப்பு கூறவங்கள சபிப்பாங்க, நாளைக்கு தூக்கு போடுறவங்கள சபிப்பாங்க, கத்துவாங்க. ஐயோ! நான் மரணத்தை எதிர்நோக்கி இருக்கிற கொடூரம் வேற யாருக்குமே இருக்காதுல்ல. நாளைக்கு நீ காலையில மரிக்க போறன்னா, இன்னைக்கு ரூபிக்கு தூக்கம் வருமா? வரவே வராது. அதுக்குள்ளயே அம்மாவையும், அப்பாவும் 2 திட்டாவது திட்டிக்கலாம்ல. இனிமேல் எங்க திட்ட போறோம் இல்ல? ஆமா. தன் கண் முன்பதாய் மரணத்தை சந்தித்துக் கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கிற ஒரு நேரம். தன்னுடைய ரத்தமெல்லாம் போய்க் கொண்டிருக்கிறோமா, ரத்தம் போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா, கொடூரமானது. ரத்தம் போக, போக, போக அப்படியே சரீரம் இழுக்க ஆரம்பிக்கும். அதனாலதான் அது கொடூர தண்டனையாய் ரோமர்கள் வைத்திருந்தார்கள். கொடூரமான பாவம் செய்தவர்களுக்காக வைக்கப்பட்டதுதான் சிலுவை மரணம். இவர்களை வாங்கிக் கொள்ள ஒருவரும் வரமாட்டார். இவ்வளவு ஒரு கொடூரனை யார் போய் நேசிச்சு, வாடா உன்னை அன்பா கொண்டு போய் புதைக்கிறேன். இல்ல? நம்முடைய தேசப்பிதாவை கொண்டு போய் புதைக்கிறதுக்குள்ள எவ்வளவு கூட்டம் இல்ல? நம்முடைய நாட்டிலே, நம்முடைய மாநிலத்திலே எத்தனையோ சீஃப் மினிஸ்டர் இறந்த பொழுது லட்சக்கணக்கான மக்கள் கொண்டு போய் பத்திரமா அடக்கம் பண்ணி, அதுக்கு பெரிய பெரிய இதெல்லாம் கட்டி, ஞாபக சின்னங்கள் எல்லாம் கட்டி வைத்தார்கள். பிகாஸ் தே ஆல் லவ்ட் தெம். ஆனா இந்த கொடூர சின்னர்கள ஒருத்தருமே நேசிக்க மாட்டாங்க. குடுங்க குடுங்க நான் கொண்டு போய் எங்க வீட்டுல நல்லா கட்டி, பளிங்குலாம் வச்சு, அதுல ஒரு பெரிய ஞாபக சின்னம் வைக்கன்னு யாராவது சொல்லுவாங்களா? அப்பாடா ஒளிஞ்சான்னு பெத்தவளே சொல்லுவா. இல்ல? இயேசுவை காட்டிக் கொடுத்தோனே பேதுரு பயந்துட்டான். அதுவரைக்கும் நீதான் தாவீதின் குமாரன், நீதான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், ஆச்சா போச்சான்னா காட்டி குடுத்ததுக்கே ஆளு வந்து ஐய்யய்யோ! அவரையா எனக்கு தெரியாது. நாட்களிலே என்ன நடக்கும் என்றால், சிலுவையில் அறைகிற அவர்களை ஏற்றுக்கொள்ள ஒருவரும் இல்லாதிருப்பார்கள். ஆகவே இந்த கொல்கதா மேட்டிலே பின்பதாக பள்ளத்தாக்கு இருக்கும். அப்பொழுது ரோமர்கள் என்ன சொல்லுவாங்க, வேற வழி இல்ல அவங்க தான் கொண்டு போய் போடணும். சிலுவையிலே தொங்க வச்சுட்டு முடியாது. அப்புறம் நார ஆரம்பிச்சிரும்ல. அதை எடுத்து பள்ளத்தாக்கில் வீசி எறிந்து விடுவார்கள். பிரேத குழி.
இந்த பள்ளத்தாக்கு. அது போறதுக்குள்ளேயே கழுகு, அங்க என்னென்ன மிருகம் இருக்கோ எல்லாம் சாப்பிட்டு, எலும்பு ஒண்ணுதான் கடைசியில மிஞ்சும். அதையும் நாய்ங்க எதா இருந்ததுன்னா அதையும் கடிச்சு கிடிச்சு துப்பி அவ்வளோதான். இது பிரேத குழி. ஆகவேதான் 2 துன்மார்க்கரோடு கூட அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். பிரேத குழியில் விழுந்தார்கள் என்று இல்ல, இயேசுவுக்கு பிரேத குழி நியமிக்கப்பட்டது. ஏனென்றால் 2 சிலுவையில் அறையப்படுகளோடு இவரும் இருந்தால், இவரை ஏற்றுக்கொள்ள வருவரும் வர முடியாது. நிச்சயமா யாரும் வரமாட்டாங்கன்னு தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் துன்மார்க்கரோடைய அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அதான் ரொம்ப ஆச்சரியம். அந்த ஆனாலும் என்று பல இடத்துல இருந்து அது ஒவ்வொரு பிரசங்கமும் அந்த ஆனாலும் பண்ணா அவ்வளோ டைம் பத்தாது. அது ஒரு 365 பிரசங்கம் குறையாம பண்ணலாம் ஆனாலும் மட்டுமே. ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவானோடு இருந்தார். பிறக்கும்போது மாட்டுக்கொட்டுல புனிதா வீட்டுல பிறந்தாருன்னு வச்சுங்களேன். புனிதா வீடு ஒரு பெரிய பாறையில இருக்கும். போயிருக்கோம் அவங்க வீட்டுக்கு ஜெபத்துக்கு. ஒரு பாறை மேல ஒரு வீடு இருக்கும். அதெல்லாம் நமக்கு ஏறதெல்லாம் கஷ்டம். அது என்ன மாதிரி வயசானவங்க ஏறதே கஷ்டம். எப்படியோ இவங்க கைய அவங்க கைய எல்லாத்தையும் பிடிச்சி நானும் ஏறி மேல போயிட்டு. ஆமா. அதனால பாறையிலிருந்து விழுந்தோம்னா அவ்வளவுதான். அது எப்படிதான் தண்ணி தூக்கிட்டு குடத்துல வச்சுக்கிட்டு அவங்க அம்மா ஒரு குடம் இவங்க ஒரு குடம் எல்லாம் பிடிச்சிட்டு அப்படி பாறையில நம்ம நடக்கிற மாதிரியே நடக்கிறாங்க. நம்ம இப்படி நேரா நடக்கும்போதே தடி விழுதுருவோம். புனிதா வீட்டுல ஏசாமி பிறந்தாருன்னா யாராவது ஏசாமி போய் பார்ப்பாங்களா? புனிதாவே யாரும் பார்க்கல, அப்புறம் இங்க ஏசாமி பார்க்க. இதுதான் வாழ்க்கை. ஆனா இங்க அவர் மரித்த போது ஐஸ்வர்யானோட மரித்தார். நியமித்தார்கள் பிரேத குழியில் போடுவதற்காக. இவரை காகங்களுக்கும் கழுகுகளுக்கும் போடும்படியாக நியமிக்கப்பட்டவர். ஆனால் இங்க மத்தேயு 27:57 வசனத்துல போய் வாசித்தீங்கன்னா தெரியும். சாயங்காலமான பொழுது இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யனுமாய் இருந்த, அதான் ஏன் ஆவியானவர் எழுதுறாரு தெரியுமா? யோசேப்பு என் பெயர் கொண்ட அரிமத்தான ஊரானாகிய ஒரு மனுஷன், இந்த பெரிய பணக்காரன் யோசேப்பு, மிகப்பெரிய பணக்காரன். ஏன்னா அவனுக்கு ஒரு கல்லறை தோட்டம் உண்டு. தனக்கென்று ஒரு கல்லறையை அழகா வடிவமைத்திருக்கான். மிகப்பெரிய பணக்காரன். பணக்காரனா நாமெல்லாம் கல்லறை தோட்டம் வாங்கவும் முடியாது. கல்லறை அடக்கணும். இப்பெல்லாம் சில சபைகளில் எவ்வளோ மாசம் 50,000 50,000 இதெல்லாம் கொடுத்தா மாசம் ரூ. 500 1000 கொடுக்கறவங்களுக்கு கல்லறை இடம் கொடுப்பாங்க. ஆனா இங்கு பெரிய கல்லறை தோட்டமே உடைய ஒரு பணக்காரன். இவன் என்ன பண்றான்? பிலாத்துட்ட போய் இந்த இயேசு கிறிஸ்துவை நான் அடக்கம் பண்ண வேண்டும். இவன் அடக்கம் பண்ணனா இந்த இயேசு எதுல விழுந்திருக்கணும்? பிரேத குழியில். நியமிக்கப்பட்ட பிரேத குழியில் இருந்து ஏசாயா மூலமா இயேசு தேவன் சொன்ன பரிசுத்தாவியானவர் எழுதின அந்த வார்த்தை நிறைவேறும்படிக்கு ஒரு மிகப்பெரிய பணக்காரன் ஐஸ்வர்யான் அரிமத்தியா ஊரானாகிய வந்தான். நீங்க யோவான் 19:38 அதை வாசிங்கன்னா இன்னும் நல்லா அழகா இருக்கும். இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷமாக யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போய் பிலாத்தினோட உத்தரவு கேட்டான். பிலாத்தும் உத்தரவு கொடுத்தான். அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான். 39ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா இன்னொருத்தன வரான். இவன் யாருன்னா ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவின் இடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போலம் கரிய போலம் கலந்து ஏறக்குரிய 100 ராட்சல். நம்ம மரியாள் எவ்வளவு வச்சிருந்தா? 300 பணத்துக்கு 1 வருஷம் சம்பளம். அவ சம்பளம் கம்மி. நம்மால் யாரு? நிக்கோதேமு
ஒரு பெரிய பதவியில இருக்கிறவன், ரோம அதிகாரிக்கு ஈக்குவலா இருக்கிறவன், ஏகப்பட்ட சம்பளம். அவனுடைய 1 இயர் சம்பளம்னு பார்த்தோன்னா, அதனாலதான் அவனால இந்த வெள்ளை போலம்லாம் காஸ்ட்லி. கரிய போலம் ஏறக்குறைய 100 ராப்சல். இப்ப 2 பணக்காரனுக்கு வரானுங்க. இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே இது இல்லாம அதை சுகந்த வர்க்கங்களோடு சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். இப்ப அந்த வசனம் நிறைவேறிச்சா இல்லையா? அவர் மரித்த பொழுது ஐஸ்வர்யனோடு இருந்தார். இப்ப யாரோடு இருக்காரு? மரித்த இயேசு ஐஸ்வர்யனான யோசேப்போடும், இன்னொரு பெரிய பணக்காரன் போல இதெல்லாம் வச்சிருக்கிற நிக்கோதேமு, இவங்க 2 பேரோட வருகிறார் நம்ம ஆண்டவருடைய சரீரம். கொண்டு வந்து அவர்கள் அந்த இடத்தில் கல்லறையிலே இயேசுவை ஒருவனும் ஒரு காலம் புதைத்திராத ஒரு புதிய கல்லறை, நியூ ஒன். எவ்வளவு ஒரு பாக்கியம் தெரியுமா? இயேசுவின் சரீரம் தேவன் இயேசுவுக்கு ஆயத்தப்படுத்தியிருக்காருன்னா, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னதான் ஏசாயா மூலமா சொல்லிட்டாரு, என் பிள்ளைக்கு நான் என்ன செய்வேன், என் குமாரனுக்கு நான் பெத்லகேமிலே அவன் ஏழையாய் பிறக்கும்படியான ஒரு சூழ்நிலையை நான் கொண்டு வந்திருக்கலாம். ஆனா என் மகன் மரிக்கும் பொழுது ஐஸ்வர்யவானுடைய இடத்திலே கொண்டு போய் நிறுத்துவேன். இந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கிறதா? நீ நல்லா பிறந்திருக்கலாம், இன்னைக்கு வியாதியோடு இருக்கலாம், வேலை இல்லாம இருக்கலாம், திருமண நிகழ்வுகள் நடக்காம ரொம்ப நாள் நீ அழுதிருக்கலாம், இல்ல உன் குடும்பத்திலே பொருளாதாரம் மாறாமல் இருந்திருக்கலாம். நீ பெத்லகேமில கூட மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தவளாய் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் உன் மரணத்தையே அழகாய் கொண்டு செல்லுகிற ஒரு தேவன் உயிரோடு இருக்கும் பொழுது உன்னை எவ்வளவு அழகாய் நடத்துவார் தெரியுமா? So we have a mighty powerful God, a wonderful God, loving God. அவரை மாறி ஒரு அன்பு பார்த்தே இருக்க முடியாது. நான் அடிக்கடி கற்றுக் கொடுத்திருக்கிறேன். போன ஈஸ்டர் கற்றுக் கொடுத்தேன். வாட் இஸ் டெத் என்று. மரணம் நம்மை பொறுத்தவரை நேச்சுரல் டெத். பட் அக்கார்டிங் டு த பைபிள், பரலோகத்தின் சித்தப்படி இட் இஸ் நாட் நேச்சுரல், இட் இஸ் அன்நேச்சுரல். ஆதாமும் ஏவாளுக்கும் மரணம் என்று ஒன்று தெரியவே தெரியாது. இல்லாத ஒன்று, இல்லாத ஒன்று. திடீரென்று மரணம் இந்த உலகத்திற்குள் வருகிறது. இட்ஸ் அன்நேச்சுரல். நோபடி நோஸ். எப்பொழுது வந்தது? பாவம் வெளிப்பட்ட பொழுது மரணம் வந்தது. Sin is also unnatural. அதெல்லாம் இல்லைங்க, தப்பு பண்றதுலாம் ரொம்ப சகஜங்க. நத்திங். பாவம், sin is unnatural. என்று ஏதேனில் கீழ்ப்படியாத போகும் பொழுது, பாவம் வந்த பொழுதோ மரணமும் வெளிப்பட்டது. அதுக்கு முன்பாதி பாவமும் கிடையாது, மரணமும் கிடையாது. ரெண்டுமே இஸ் நாட் நேச்சுரல் ஒன், அன்நேச்சுரல். இல்லாத ஒன்று திடீரென்று வந்தது. அது ஆண்டவர் கொண்டு வரவில்லை. நான் கீழியப்படியாத பொழுது பாவம் என்று ஒன்று வந்தது. ஆண்டவர் வைத்திருந்தது நீதி. பாவம் வந்தால் மரணம் வரும். பாவத்தின் சம்பளம் மரணம். both unnatural, both are unnatural. ஆனால் நமக்கு நேச்சுரல். நான் கற்றுக் கொடுத்தேன், இயேசு சிலுவையில் மரணத்தை ஜெயித்தார். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம், நல்லா பாடுவோம். மரிக்காம இருங்க பார்க்கலாம். இயேசு மரித்தான்னு வாய் நிறைய சொல்லுவோம், ஆனா செத்துருவோம். லாசரு உயிரோட இருக்கா இன்னைக்கு?
இயேசு உயிர்த்தெழுந்த லாசரு உயிரோட இருக்கானா? இல்ல. மரணம் போயிடுச்சா? இல்ல. ஸ்டில் ஸ்டில் இன்னும் இருக்கு. ஆனால் பாடுவோம், விசுவாசிப்போம். எல்லாம் இருக்கும். எப்பொழுது இந்த மரணம் கடந்து போகும்? பாவம் இல்லாமல் போனால் தானாவே மரணம் இல்லாமல் போய்விடும். எப்பெல்லாம் பாவம் எக்ஸிட் ஆயிடுச்சோ, மரணம் எக்ஸிட் ஆனது. பாவம் உலகத்தை விட்டு போனால் மரணமும் உலகத்தை விட்டு போயிடும். when when அதற்கு ஒரு வழியை சிலுவையில் கொடுத்தார். அவர் சொன்னார், நான் போய் ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். அவர் வந்தாலும் மரணம் இருந்தது. இன்னைக்கு பரிசுத்தாவின் காலத்தில் வாழ்வோம். ஸ்டில் த டெத் இஸ் ஸ்டில். ஆனால் அவர் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். பட் இயேசு வரும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருக்கிறார்கள். After that no death. Why? இயேசு வந்த பொழுது உன் பாவங்கள் முழுவதும் மன்னிக்கப்பட்டு மரித்திருக்கிற உனக்குள், பாவம் இல்லாத உனக்குள் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மறுரூப சரீரத்தை தருகிறார். பாவ சரீரம் அல்ல. என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். அந்த சரீரத்தோடு தான் நான் மரித்தேன். ஆனால் இயேசு அப்படி நிக்கிறாரு மறுரூப மலையில. மோசே வந்து நிக்கிறாரு, எலியாவும் நிக்கிறாங்க. இப்ப பேதுருக்கு இவங்க எல்லாம் பார்த்தா இது மறுரூபமான வேற மாதிரியா தெரிஞ்சது இயேசுவ. அவன் சொல்றான், மோசேவுக்கு ஒரு கூடாரம், ஆண்டவரே இவருக்கு ஒரு கூடாரம். இயேசு தெரிகிறார். இயேசு அப்படியே தெரிகிறது. ஆனால் மறுரூபமான இயேசு. நீயும் அப்படித்தான் கண்ணிமைக்கும் நேரத்தில் மறுரூபமாக்கப்படுகிறாய். உன் சரீரம் அழிந்து போயிருக்கலாம், ஆனால் பாவம் இல்லாத சரீரம் உனக்கு வரும்பொழுது யுகா யுகமாய் இயேசுவோடு நீ வாழ்வதற்கு தகுதியுடையவனாய். நோ டெத் அண்ட் நோ சின். நோ சின்னா நோ டெத். அதுதான் ஃபார்முலா. டீச்சர்ஸ் பிரின்சிபல்லாம் இருக்காங்க, நல்ல ஃபார்முலா சொல்லி தருவாங்க. சேம் ஃபார்முலா. நோ சின் நோ டெத். உன் வீட்டுல பிரச்சனை இல்லைன்னு பாருங்களேன். உங்ககிட்ட கீழ்ப்படிதல் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அந்த பிரச்சனை இருக்காது. புதுசா எங்கேயும் போய் தேடலாம் வேணாம். வெரி சிம்பிள். ஒரு பிரச்சனை உன் வீட்டில் ஏற்படுமானால் யாரோ கொண்டு வந்து இருக்கலாம், எங்க இருந்து வேணா வந்திருக்கலாம். அது இல்லாமல் போகணும்னு விரும்பினீங்கன்னா அதனுடைய அடிப்படை கீழ்ப்படிதல். சில காரியங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது சில காரியங்கள் இல்லாமலே போய்விடும். அதே போல்தான் இந்த மரணமும். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? மரித்தவர்கள் அவரோடு கூட எழுந்திருப்பார்கள், உயிரோடு இருக்கிறவர்களும் என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால் என்ன என்றால், இயேசுடைய 2ஆம் வருகையிலே யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறார்களோ அவர்களும் கனப்பொழுதில் மறுரூபமாக்கப்படுகிறார்கள். மரித்தவனும் சரி, உயிரோடு இருக்கிறவனும் சரி. இதுக்காக தான் ஏசாமி ஏத்துக்கொள்றது இல்ல. அவர் வரும்பொழுது உன்னுடைய மரித்த கிறிஸ்துவுக்கு மரித்த உன் சகோதரனோ உன் பெற்றோர் மட்டுமல்ல, நீயும் மறுரூபமாக்கப்படுகிறாய். ஆமென். அதுக்கப்புறம் நோ டெத் அட் ஆல். மரணத்தின் முடிவு அங்கதான். ஆனால் அந்த மரணத்தை இயேசு என்ன பண்ணாரு? உன் பாவத்தை சுமந்தேன், ஆகவே எனக்கு மரணம் வந்தது. இப்ப ஏன் சுமந்தான்னு தெரியுங்களா? இவர் சுமக்கலன்னா இவருக்கு மரணம் வரக்கூடாது. பாவம் வந்தாதான் மரணம் வரும். நல்ல அப்படி நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்படியே கொஞ்ச நேரம் ஆனாலும் விளக்கி சொல்றேன். பாவம் வந்தாதான் மரணம் வரும். பாவம் இல்லாத இயேசு மரிக்கவே முடியாது. அப்போ அவர் ஏதோ ஒரு பாவம் செய்யணும். இயேசு கடவுள், அவர் பாவம் செய்ய முடியுமா? முடியாத ஒன்ன செய்யறவர் தானே அவரு.
நம்ம எல்லாம் முடியாது, முடிஞ்சதே செய்ய மாட்டோம். அவர் முடியாத ஒண்ண செய்யறாரு பாருங்க. பாவம் இல்லாத அவர் பாவமானார். அப்படித்தானே பைபிள் வசனம் சொல்லுது. முடியவே முடியாது அவரால. இம்பாசிபிள். ஆனா அவர் என்ன பண்றாரு, மினி சிஸ்டர் பாவத்தை நான் சுமந்துக்கிறேன். வெரி சிம்பிள். ஆனா அது வெரி ஹார்டு இல்ல, இம்பாசிபிள். அடுத்தவன் குற்றத்தையே நாம ஒத்துக்கிறது இல்லைல்ல. ஆதாம் ஒத்துக்கிறானா? நீ கொடுத்த பொண்டாட்டிங்க, எனக்கு வேற பொண்ண கல்யாணம் பண்ணியிருந்தாலும் நான் நல்லா இருந்திருப்பேன். இவள கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நான் படுற பாடு எனக்கு தானே தெரியும் இல்ல. ஆதாம் சொல்லணும், ஏன்டா பழத்தை தின்னா சாரி அப்படின்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. நீ குடுத்திடல, நீ ஆசை ஆசையா நீ தான் கொடுத்த, இவருக்கு ரொம்ப பிடிக்காத மாதிரி தான். எல்லாத்துக்கும் பேர் வச்ச மாதிரி ஏவாளுக்கு இவன் பேரே வைக்கல. இவர் என் எலும்புக்கும் எலும்பும் என் மாம்சத்துக்கும் கதையா விட்டான் ஆண்டவட்ட. ஆனா தப்புன்னு எங்கடா குற்றம் நம்ம மேல வந்துருன்னு நீர் கொடுத்த பொண்ணு. இது வரைக்கும் இவளுக்கு தான் என் மாம்சம்னா, என் எலும்புனா, ஹார்ட்டுனா, அதுமா நிறைய சொல்லுவாங்கல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி. நீ தான் என் ஹார்ட், உயிரே போனாலும் நான் என் உயிரை கூட உனக்கு தான் கொடுப்பேன், வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னுவான். 10 ரூபாய் தொலைச்சு பாருங்களேன், உயிரை விட்டு திட்டுவான் இல்ல. ஆனா என் ஆண்டவர் அப்படி இல்லைல்ல. உன் பாவத்தை நான் சுமந்துட்டேன்னா எனக்கு மரணம் வந்துடும். அதுதான் அவருடைய லவ். என்னால பாவம் செய்ய முடியாது, என்னால பாவத்துல இருக்கவே முடியாது. ஆனா அட்லீஸ்ட் உன் பாவத்தையே அதை எடுத்துக்கிறேன். உன் பாவத்தை எடுத்துட்டா எனக்கு மரணம் வந்துடும். அப்ப மரித்த இயேசு அப்படியே இருந்தா என்ன சொல்லுவோம்? சரியான பாவிதான் மரிச்சிட்டாரு. ஏன்னா நம்ம ஒரு பாவத்துக்கே மரிக்கிறது பெரிய விஷயம். அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தாரு. இவர் ஜென்ம ஜென்ம எந்திரிக்கவே முடியாது. பிசாசு கூட எந்திரிச்சிடலாம், இவர் எந்திரிக்கவே முடியாது. 1 2 இல்ல, நமக்கே 1000 பாவம் நாம் ஒவ்வொருத்தரும் செய்வோம். அத்தனை கோடி மக்கள் பாவம்னா யோசிச்சு பாருங்க, வெயிட் எவ்வளவு இருக்கும். நம்ம பாவத்தையே நம்ம சுமக்க முடியாம தினம் வீட்டுல அழுதுட்டு இருக்காங்க இல்ல, எத்தனை பேர் அழுகுறோம். ஆனா இயேசு அது எல்லாத்தையும் சுமந்தோன்னே மரணம். வேற நோ அதர். அவர் ஏற்றுக்கொண்ட மரணம். ஆனால் தேவன் என்ன செஞ்சாரு? டேய், யார் யாருடைய பாவத்துக்கெல்லாம் நான் நீதியை வழங்கியிருக்கேன், பாவமே இல்லாத உனக்கு போய் நான் ஏன் நீதியை வழங்கணும்? நீ பாட்டு அவங்க இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டா, நீ என் குமாரன் உயிரோடு எழுப்புகிற. உயிர்த்தெழுந்த இயேசு நீ மரிப்பதில்லைன்னு பாடுறோம்ல இல்லையா? மரித்த இயேசு மரிப்பதில்லை. நேத்து இன்னைக்கு நாளைக்கு எல்லா பாவத்துக்கும் சேர்த்தா மறிச்சிட்டாரு. அதனாலதான் அவருக்கு இனி மரணம் இல்லை. மரித்த இயேசு இனி மரிப்பதில்லை. அந்த மரணத்தை ஜெயித்து வைத்துக் கொண்டார் தன்னுடைய வாழ்க்கையில். இன்னும் உங்களுக்காக ஜெயிக்கல, உங்களுக்காக மரித்தார். அவர் உயிர்த்தெழுந்து அந்த மரணத்தை ஜெயித்தார். இப்ப அந்த மரணத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்து உன்னுடைய மரணத்தை, உன்னுடைய பாவத்திற்குரிய நியமிக்கப்பட்ட அந்த மரணத்தை நான் மன்னித்ததினாலே நீ தேவனுடைய நீதியின்படி மரித்திருந்தாலும் நான் வரும்பொழுது நீ உயிரோடு எழுந்தே ஆகும். அதுக்கப்புறம் எந்த பாவோட மறிக்க வைக்கவே முடியாது. பாவத்தின் சம்பளம் மரணம் தான். அவர் வரும்பொழுதும் உயிரோடு இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படியே போனோம். இதுதான் என் ஆண்டவருடைய திட்டம் இந்த உலகத்தில். இது நிறைய பேருக்கு புரியறதே இல்லை. ஏசாமி ஏன்டா மரிச்சாரு, கடவுள் ஏன்டா மரிச்சாரு? அவர் மறிக்கவே முடியாது. ஆனால் மதித்தால்தான் உயிரோடு எழுந்திருக்க முடியும். சரி, யோசுவா 5:9 இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு தத்துவம். கர்த்தர் உங்களை நோக்கி அல்லது யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன். அதனால் இந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில கில்கால், நம்ம எல்லாம் என்ன ஜெபம் பண்ண போறோம் தெரியுமா? இந்த கில்காலின் அனுபவம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. எகிப்தின் நிந்தையை
என் மேல் இராதபடிக்கு புரட்டி போடும். டுடே அவர் பிரேயர். எகிப்தின் நிந்தை. எத்தனையோ நிந்தை என் குடும்பத்தில் இருக்கிறது, என்னுடைய சரீரத்துல இருக்கிறது, என் வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறது. எனக்கு நியாயமாய் நடக்க வேண்டிய நடக்க முடியாத தடைகள் இருக்கிறது. நியாயமாய் கிடைக்க வேண்டிய கோர்ட் தீர்ப்புகள் கிடைக்கவில்லை. நியாயமாய் கிடைக்க வேண்டிய என் பிள்ளைகளின் திருமணம், நியாயமாய் கிடைக்க வேண்டிய டிரான்ஸ்பர்ஸ், மற்ற எல்லா காரியங்களும் தடையாய் இருக்கிறது. இவையெல்லாம் எகிப்தின் நிந்தனைகள். இந்த நிந்தனையை இயேசு இராதபடிக்கு புரட்டி போட வேண்டும். அதுக்கு என்ன நடக்கணும்னா, உன் வாழ்க்கை கில்காலாய் இருக்க வேண்டும். கில்காலின் அனுபவம் உனக்கு வர வேண்டும். ஐயா, கில்கால் படி நான் என்ன பண்ணணும்? 10ஆம் வசனத்துல நீ என்ன பண்ணணும்னு சொல்றாங்க பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் கில்காலில் பாளையம் இறங்கி இருந்து மாதத்தின் 14ஆம் தேதி அந்த நேரத்திலே எரிகோவின் சமனான வெளிகளிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். ஆமென். பஸ்காவை வேற ஒன்றும் செய்யல. ஓட அழுது புலம்பல. நாம புலம்புறோம் அது மாதிரி இல்ல. என் நிந்தை நீங்க வேண்டுமானால் நான் பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். உன் பிரச்சனைகள் தீரலாம், நீ சுகமாயிடலாம், இல்ல உனக்கு கடன் தொல்லை, நீ இதெல்லாம் மாறிடலாம். பட் உன் மீது விழுந்த நிந்தனை, உன் மீது விழுந்த சாபம், உன் மீது விழுந்த கொடூரங்கள் நீங்க வேண்டுமானால் நீ இஸ்ரவேலனை போல பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். பஸ்கா எது? அப்பமும் திராட்சரசம். இயேசுதான் பஸ்கா, இயேசுதான் சரீரம், இயேசுவின் ரத்தம் தான் நம்முடைய திராட்சரசம். பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். இந்த பஸ்காவை ஆசரிக்காமலே நம்முடைய நிந்தைகள் மாறும் என்றால் மாறவே மாறாது. உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கலாம், உன் குழந்தைகள் சுகமாகலாம், உனக்கு ஒரு வேலை கிடைக்கலாம், நீ விரும்பினது கிடைக்கலாம், நீ வேண்டிக் கொண்டது கிடைக்கலாம். ஆனால் உன் நிந்தனை மாற வேண்டுமானால், உன்னுடைய சாபம் மாற வேண்டுமானால் பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். நீங்க இந்த 12ஆம் வசனத்துல தெரியும், அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒழிந்தது. இத பாத்தீங்கன்னா 11ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, பஸ்காவின் மறுநாளிலே அவங்க என்ன பண்றாங்க, அந்த தேசத்துல விளைந்த பொருட்களை சாப்பிட ஆரம்பித்தார்கள். அப்படி அர்த்தம் என்ன தெரியுமா? நீ பஸ்காவை ஆசரித்த உடனே உன் வீட்டின் ஆசீர்வாதங்களை சுமக்க ஆரம்பிப்பாய். என சாபம் நீங்கிற்று. இதுவரைக்கும் பரலோகத்தின் மன்னாவினாலே கிருபையோடு வாழ்ந்தாய். ஆனால் முறுமுறுத்த நீ, ஆண்டவரை விட்டு பின்வாங்கின நீ, கீழ்ப்படியாத நீ, மனம் திரும்பாத, ஞானஸ்நானம் எடுக்காத, அபிஷேகம் பெறாத உன் வாழ்க்கையிலே என்ன இல்ல? நிந்தை மாறவில்லை. எல்லாம் கிடைச்சது, கண்மலை பிளந்து தண்ணி கிடைச்சது, எல்லாம் கிடைச்சது. ஆனால் நிந்தை போகவில்லை, சாபம் தீரவில்லை. இந்த சாபம் உன்னை பின்பற்றி கொண்டே இருக்கிறது. ஏதோ ஒரு வகையிலே, ஏதோ ஒரு கீழ்ப்படியாமையிலே நம்மை தொடர்ந்து அது வந்து கொண்டேதான் இருக்கு. உன் முற்பிதாக்களின் சாபத்தை வேண்டுமானால் நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது போயிருக்கலாம், ஜென்ம பாவம் என்று சொல்லி. ஆனால் அனுதினமும் உன் வாழ்க்கையில் ஏற்படுகிற கீழ்ப்படியாமைகள் உன்னை சுத்தி வந்து கொண்டே இருக்கிறது நிந்தை. இதை நிந்தை நீங்க வேண்டுமானால் மன்னா நிறுத்தப்பட வேண்டும். இது கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல? மன்னாவை நிறுத்தினா நாமளே நல்லா ஓசில தின்னுட்டு இருக்கிறோம்ல, காடை தின்னுட்டு இருக்கிறோம், அதை தின்னுட்டு வேணா ஏசாமி திட்டியே தண்ணி குடிச்சவனுங்க இஸ்ரேல் பசங்க. ஆண்டவர் திட்டி திட்டியே வாழ்ந்தவனுங்க, ஆராதிச்செல்லாம் வாழவனுங்க. எப்ப பாரு முறுமுறுப்பானுங்க, ஆண்டவரே பயம் கட்டவனுங்க. ஆண்டவரே நான் எகிப்துல அதை தின்னேன் இதை தின்னேன், என்னமோ இவன் நல்லா அருமையா இல்லாம அங்க என்னமோ ராஜாவா இருந்த மாதிரி.
அங்கேயே அடிமை. வைக்கோல தான் தின்னு குடுத்தான் அவன். இல்ல? ஆனா இவனுங்க ஆண்டவர மிரட்டுவானுங்க. நான் எகிப்துக்கு போயிடுறேன். நான் எகிப்துக்கு போயிடுறேன். உடனே ஆண்டவர் பயந்துக்குறார். ஐயோ! இவன நான் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டேனே. ஊருக்கெல்லாம் சொல்லிட்டேன். எல்லாருக்கும் சொல்லிட்டேன். இவன காப்பாத்தாம போயிட்டா. நீங்க என்ன நினைக்கிறீங்களா? நான் ஆண்டவர ஏத்துக்கிட்டதுனால தான் நல்லா இருக்கிறேன்னு. இல்ல. நீ ஆண்டவர் பேர சொல்லி இருக்கிறதுனால, அவரு ஏதோ உன் பேர கெட்டு போயிறக்கூடாது. அவரு பேரு கெட்டு போயிறக்கூடாதுன்னு தான் உங்கள காப்பாத்துறாரு. இல்லாட்டினா நாம பண்ற கூத்துக்கு, முறுமுறுப்புக்கு ஒண்ணுமே கிடைக்கக்கூடாது. ஒண்ணுமே கிடைக்கக்கூடாது. நாம காலையில ஜெபம் பண்ணாமயே இருப்போம். பைபிள் படிக்காமயே இருப்போம். கோயிலுக்கும் போமாட்டோம். இதுக்கெல்லாம் நிந்தை நம்மள சந்திச்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தீங்களா? ஆனா காட்ஸ் கிரேஸ் மன்னா கிடைச்சுக்கிட்டே இருக்குது. காலையில எந்திச்சா மன்னா குடுத்துருது. நல்லா சாப்பிட்டுட்டு மத்தியானம் திட்டுவான். எனக்கு வெஜிடேரியன் தான் வருது. நான் என்விய காணோம். சரி அத தான் குடுத்தா சும்மா இருந்தானா? அத காணோம், இத காணோம்ன்னா. கானான் தேசத்துக்கு வந்து கூட இவங்க சும்மா இல்லைங்க. எல்லாரும் ராஜாக்கள்லாம் தேர்ல போறாங்க, ரதத்துல போறாங்க. எனக்கு மட்டும் ஒரு அக்கினி ஸ்தம்பம், ஒரு மேக ஸ்தம்பம். என்னய்யா இது? நான் அதே கிழிஞ்ச சட்டை. 40 வருஷமா இந்த சட்டையே போட்டுட்டு இருக்கேன். இதே செருப்பு போட்டுட்டு இருக்கேன். அவன் பாரு, தினம் ஒரு அழகான செருப்பு போட்டு போறான். வினோதினி பாப்பாப்ல. பக்கத்து வீட்டுக்காரன் பாருய்யா, நல்லா இருக்கிறான். நானும் இந்த ஏசாமி ஏத்துக்கிட்டேன். பாரு என் சட்டைய பாரு. என் வூட்டுக்காரன் இதுக்கு மேல வாங்கி தர மாட்டேங்கிறான். போனா 500க்கு கீழ தான் பாக்குறான். ஒரு 2000 போட்டிருக்கு. அது பக்கமே என் வூட்டுக்காரன் கண்ணே தெரிய மாட்டேங்குது. கூப்பிட்டாலும் காதே கேட்க மாட்டேங்குது. இல்ல? இதான் வாழ்க்கை. நம்மள மாரி முறுமுறுக்கிற ஆளு வேற யாரும் இல்ல. புது ஸ்கூட்டர் வாங்கிட்டு போவாப்புல மார்கரெட். அவன் ஆபீஸ்ல ஒருத்தன் ஒரு ஸ்கூட்டர் வாங்கியிருப்பான். அடேடே இது நல்லா இருக்கே. இது என்னமோ அசிங்கமா இருந்து வாங்கிட்டு வந்த மாரி. உலகம் அப்படித்தான். என் அருமைக்குரியவர்களே, ஆண்டவர் முதலாவது நிறுத்தினது மன்னாவை தான். வேற எதுவுமே நிறுத்தல. உங்க ஜெபத்துக்கு ஆன்சர் முதல்ல நிக்கும். ஏன் என் ஜெபத்துக்கு பதிலே இல்ல, பதிலே இல்லன்னு அழுவுறோம் தெரியுமா? தான். முதல்ல மன்னாவ நிறுத்துவாரு. ஏன்னா, அது ஓசில தின்னுட்டு தின்னுட்டு கொழுப்படைஞ்சு போயிரும். முறுமுறுக்கிறதே தான். முதல்ல மன்னாவ நிறுத்து. உன் பக்கத்திலேயே விளைஞ்சிருக்குல்ல, இத தின்னு. பக்கத்துல என்ன இருக்கு? உன் வேத புத்தகம் இருக்கு. அட அத படிடா. அதுவரைக்கும் தான் நியாயப்பிரமாணத்தையே பார்த்துட்டு இருந்தான். நிறுத்து. மன்னாவை நிறுத்தினார். அப்பதான் அவன் என்ன சொன்னான்? மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒழிந்தது. எப்ப தெரியுமா? பஸ்கா ஆசரிச்ச உடனே. நீ என்னைக்கு ஆண்டவருக்காக நிக்கிறியோ, அடுத்த நாள் ஒரு குடைச்சல் வரும் பாருங்க உங்க வீட்ல. அது வரைக்கும் நல்லா தான் இருக்கும். ஒண்ணுமே சொல்ல மாட்டான். சொந்தக்காரன்லாம் பார்த்து நல்ல பிள்ளை, நல்ல பிள்ளைன்னுவான். கொஞ்சம் பைபிள தூக்கிட்டு இப்படி வந்து பாருங்க. இவன்லாம் பைபிள தூக்கிட்டு போறான். இவன்லாம் பைபிள தூக்கிட்டு போறான். குடைச்சல் ஆரம்பிக்கும் அப்பதான். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மறுநாளிலே மன்னா நின்னுடுச்சு. மறுநாள்ல இருந்து உன் வேலை வேற விதமா மாறும். உன் வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? ஐயோ! மன்னா, மன்னா, மன்னா ஆண்டவரே என் பிள்ளைய சுகமாக்கிரும். ஆண்டவரே எனக்கு வேலை குடுத்துரும். இப்படியே கேட்டுட்டு அதெல்லாம் முதல்ல நிறுத்திரு. ஸ்டாப். பஸ்காவை ஆசரி. என்ன பண்ணுவார்ன்னா, இவன் விதைக்காத, இவன் நட்டாத விளைச்சல இவன் சாப்பிடலாம். மேல இருந்து ஓசில வந்தது. இங்கும் ஓசிதான். இது இவன் விளைச்சது பாவம் அவன் கானான் தேசத்துல அவன் கஷ்டப்பட்டு விளைச்சு வந்தான். காலான் தேசத்தின் பலனை அந்த வருஷத்திலே புசித்தார்கள். நிறைய பேருக்கு திடீர்னு வேலை கிடைச்சிடும். கல்யாணம் ஆயிரும். ஒரே சந்தோஷம். ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். இவங்க புசிச்சுட்டு இப்படி எட்டி பார்த்தானுங்க. கானான் தேசம் நிறைய இருக்க. பார்த்தா யோர்தானுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா
எரிகோ நிக்குது. நேரா போயிரலாம்ல கானான் தேசத்துக்கு. ஏன் சாமி விடுவாரா? நல்லா சாப்பிட்டியா? திருப்தியா சுகம் ஆயிட்டியா? மகளுக்கு சுகம் ஆயிடுச்சா? பேத்திக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? பேரனுக்கு ஆயிடுச்சா? அப்பாடான்னு உட்கார்ந்தேனா தான் இருக்கிற வேலை போயிரும். அப்பாடான்னு ஊக்கும்போது நம்ம நர்ஸ் அம்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்துரும். நம்ம பிரதருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வச்சு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்ன்னுவாரு. போய் வேலை செய்யும்போது தான் தெரியும் அவன் அவன் படுத்துற பாடு. அ தூத்துக்குடியிலயே இருந்திருக்கலாம். இந்த பொண்டாட்டி பேச்ச கேட்டு இங்க வந்துட்டேன். அ ஆனால் என் தேவன் அந்த கானானிலே அவர்களை அழகாய் பல 1000 வருடங்களுக்கு முன்பதாகவே பக்குவப்படுத்தி வைத்திருந்தார். எல்லா எதிரிகளையும் நல்லா வளரச் செய்திருந்தார். இவங்கலாம் போயிட்டு வந்து என்ன சொன்னா தெரியுமா? ஸ்பைஸு அவ்வளோ ராட்சதர்கள் போல இருக்கானுங்களால மோசே அனுப்பும்போது, அப்படி இருக்கானுங்க, இப்படி இருக்கானுங்க, அப்படி இருக்கிறானுங்க, ஊன்னு பயந்தானுங்க. இந்த 2 பேர் மட்டும் தான் யோசேப்பும் காலேபும் மட்டும் தான், "டேய் இருங்கடா, அவங்கள விட என் தேவன் பெரியவர்றா" அப்படின்னு சொல்லி கற்றுக் குடுத்தான். நாம அப்படி செய்வோமா? நம்ம பிரதர் வருவாரு. தூத்துக்குடியிலேருந்து தருமபுரியில ஜாயின் பண்ண உடனே, "என் பொண்டாட்டிய விட என் ஆண்டவர் பெரியவர்" அப்படின்னு அவர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாருன்னு வச்சுங்களேன், தர்மபுரியில இருக்கிறவன்லாம் கொஞ்சம் தடுமாற்றம் தான். உலகத்தை கலக்கிற அந்த மனிதர் இங்க வந்து விட்டார். தூத்துக்குடியில என்ன பண்ணாரோ தெரியல. இங்க நம்மள வந்து உண்டில்லன்னு ஆக்கிப்புட்டாரு. கடவுளுடைய பிள்ளை. நம்ம என்னதான் இவருக்கு விரோதமா நின்னாலும் உழுந்துர்றோம். என்னதான் இருக்குதோ இவர் பாக்கெட்ல அப்படின்னு பல பேர் இவருக்கு பக்கத்திலேயே சரண்டர் ஆகும். இல்ல? இதுதான் ஆண்டவர். கானானுக்குள்ள வரங்க ஜாக்கிரதையா வாங்க. எல்லாம் கிடைச்சிருச்சுன்னு வந்துராதீங்க. ஏசாமிட்ட வந்துட்டேன். எல்லாம் கிடைச்சிரும். கேட்டா 20 வருஷம், 30 வருஷம் கிறிஸ்தவன்வாங்க. ஆண்டவர் உங்கள ஒவ்வொரு ஆசீர்வாதத்த குடுத்திருப்பார். இல்லன்னு நான் சொல்லல. அந்த விளைச்சல் எல்லாம் உனக்கு பத்தாது. நீ பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். நீ பஸ்காவை ஆசரித்தால், உறவின பட்டயத்தோட ஒரு ஆள் வந்து நிக்கிறாருங்க. உறவின பட்டயத்தோட தான் வந்து நிக்கிறாரு. என்ன செய்யறதுன்னே தெரியல யோசுவாவுக்கு. ஐயையோ! நீ நம்ம ஆளா? அவங்க ஆளா? நமக்கு அப்படித்தானே. அ இந்த மாப்பிள்ளையா? அந்த மாப்பிள்ளையா? இவனா இருப்பானோ? அவனா இருப்பானோ? இல்ல? வந்ததே உறவின பட்டயம். ஏன் உறவின பட்டயத்தோட உனக்கு ஒருத்தர் வெளிய வந்து நிக்கிறாரு. அவர் கம்பீரமா நிக்கிறாரு, வல்லமையோட நிக்கிறாரு, ஒரு பெரிய மகிமையோட நிக்கிறாருன்னா, அவர் ஒரு கடவுளுடைய தேவ தூதன்னு கூட உனக்கு தெரியல பாருங்க யோசுவாவுக்கு. வேற யாருக்குல்ல நம்மள மாரி பக்தி உள்ளவங்க தான். இந்த சந்தேகமே வர்றதே நம்மள மாரி ஆளுங்க தான். யோசுவா எவ்வளவு பெரிய ஆளு. அவன் பார்க்காத நியாயப்பிரமாணம், அவன் பார்க்காத சீனாய் மலையா, அவன் பார்க்காத மோசேயின் அற்புதங்களா, எல்லாம் பார்த்தவன் தான். கேட்கிறான் பாருங்க ஒரு கேள்விய, "நீர் எங்களை சேர்ந்தவரோ? எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ?" வீட்டுக்காரர் ஏதாவது வாங்கிட்டு வந்தா போதும். எப்படி உங்களுக்கு இந்த அன்பு வருது? வராதே, வராதே. பார்த்ததெல்லாம் என்ன? அன்பில்லாத புருஷன் தானே. இது எப்படி வாங்கிட்டு வந்தீங்க? ஏன் வாங்கிட்டு வந்தா வாங்கிக்கூடாதா? வாங்கிக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு 100 கேள்விய கேட்டு, அதிலேயே அவர் நொந்து போயிருவாரு. ஏன்டா வாங்கிட்டு வந்தேன்னு. நொந்தே போயிருவாரு. வாங்காம வந்திருந்தா கூட ஒரு டீயாவது, காஃபியாவது கிடைச்சும். இப்ப இந்த கேள்வி கேட்டே டீ நேரமே போயிருச்சு. இதுக்கெல்லாம் பதில் சொல்லி முடியறதுக்குள்ள வாழ்க்கை முடிஞ்சுது. ஆனா யோசுவா பாருங்க, பக்தி உள்ளவன். இல்ல? அவன் கேட்கிறான், "நீ எங்க ஆளோ? இல்ல அவன் ஆளோ? அவன் ஆளு உன்ன வெட்டியிருப்பான்ல இந்நேரம். உன் கூட இன்னும் டீல் போடுறதுக்கா வந்தான்?" இதுதான் நமக்கு புரியறதே இல்ல. நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன். அதான் மண்டையில ஏறுது. ஏறுனோனே நாம என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஆண்டவரே என் பேத்தி இப்பதான் ஃபீவரா படுத்துருக்கு. எங்க பொண்ணுக்கு 5 வருஷம் கல்யாணம் ஆகல.
இதத்தான் சொல்லியிருப்போம். நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதின்னு சொல்லியிருந்தா, உங்க வீட்ல ஏசாமி வந்தா என்ன சொல்லுவீங்க? யோசிச்சு பாருங்களேன். ஒண்ணும் இல்லப்பா, உங்க வீட்டுக்கு ஏசாமி வந்துட்டாரு. சகோதரிலாம் என்ன பண்ணுவீங்க? என் வீட்டுக்காரன திருத்தும். முதல்ல அதான். அப்புறம் தான் தங்களுக்கோ, தங்க குடும்பத்துக்கோ. முதல்ல புருஷன திருத்த வைக்கிறதுல ஒய்ஃப்ங்களுக்கு படுற ஏன்னா பாடு அதிகமா பட்டுட்டாங்கல்ல. அதனால தான் அந்த கேள்வி தான் வரும். அங்கு கர்த்தருடைய சேனைகளின் அதிபதியாய் வந்தான்னா இயேசு கிறிஸ்து தான். கர்த்தருடைய அதிபதி, சேனைகளின் அதிபதி இயேசு அங்கு வந்து நிற்கிறார். பழைய ஏற்பாட்டில் இயேசு அவர் தேவதூதரானவர் என்று எழுதப்பட்டிருக்கும். தேவதூதன் வேற, தேவதூதனானவர் என்பது ஆவியானவர் அழகா எழுதுவார். இயேசு நின்ற பொழுது இவன் என்ன தெரியுமா செஞ்சான்? எந்த கேள்வியுமே கேட்கல. தரையிலே முகம் விழுந்து பணிந்து கொண்டான். பணிந்து கொண்டவன் என்ன தெரியுமா கேட்டான்? அடியேனுக்கு என்ன சொல்ல போகிறீர்? நான் என்ன செய்யணும்? நாம என்ன செய்வோம்? அவரு நமக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் தான் சொல்லுவோம். எல்லாம் அவரு. ஆண்டவரே, என் பெரிய பொண்ணுக்கு வேலை கிடைக்கும். என் பெரிய பையனுக்கு அதை விட பெரிய வேலை கிடைக்கும். இதுல இன்னும் சிலர் வித்தியாசமா ஜெபம் பண்ணுவாங்க தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரனை எப்படியாவது அந்த வீட்டை காலி பண்ணி போக சொல்லி, அவன் தொல்லை தாங்கல ஆண்டவரே. என்னால ஆண்டவர்ட்டயே கதை விடுவாங்க பாருங்க. என்னால நிம்மதியா ஜெபம் பண்ண முடியல. என்னால நிம்மதியா வாழ முடியல. அப்ப இல்லாதப்பலாம் இவங்க என்னமோ நிம்மதியா ஜெபம் பண்ண மாரியும், ஒழுங்கா பைபிள் படிச்சு அதெல்லாம் இல்ல. சும்மா அப்படியே ஆண்டவரை ஏமாத்துறதான் நம்மள. ஜெபத்துல நாம சொல்ற பொய் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. நெறைய சொல்லுவோம். அது நல்ல வேளை எல்லாம் ஜெபம்னு தனி அறையில தனியா நல்லா ஜெபம் பண்றோமா? யாரும் இல்ல தைரியமா போய் சொல்லலாம். நெறைய கதை விடலாம் ஆண்டவர்ட்ட. ஏன்னா அடுத்தவன் கேட்கலையே. ஷைனி கேட்கலன்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. அம்மா கேட்கலன்னு ஷைனி கதை விட்டுருப்பான். இல்ல? அம்மா முன்னாடியே 2 பேரும் ஜெபம் பண்ண சொல்லுங்க. அம்மாவும் பொண்ணையும். நெறைய பொய் சொல்ல முடியாது. அம்மா இட்லி சுட்டு குடுத்து, ஆண்டவரே என் மகளுக்கு தோசை சுட்டு குடுத்தேன்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. இந்த ஜெபம் ஒண்ணுதாங்க பொய் சொல்றதுக்கு நல்ல இடம். அருமையான இடம். நல்லா சொல்லலாம். யாருக்கும் தெரியாது. நான் மார்கரெட்டுக்காக ஜெபித்தேன்னு நான் தனியா ஜெபம் பண்ணேன்னா, மார்கரெட் நம்பிட்டு போவாப்ல. பாஸ்டர் நமக்காக ஜெபம் பண்ணாரு. ஜெபம் பண்ணாரா இல்லையான்னு கடவுளுக்கு தான் தெரியும். இல்ல? மார்கரெட் போய் ஒண்ணு ஆளன்னு தான் யோசிப்பாப்புல. இந்த பாஸ்டர் விட்டாரு கதை போல இருக்குதே. ஒண்ணுமே ஆவலையே. இல்ல? ஆனால் தேவதூதனாகிய இயேசு கிறிஸ்து வந்த பொழுது பணிந்து கொண்டார். நான் என்ன செய்யணும்னு தான் கேட்டான். நீர் என்ன செய்யணும்னு அவன் கேட்கவே இல்ல. உடனே அவர் அவரு அதுக்கு மேல நம்மள விட நாம 6 அடி பாய்ஞ்சா அவர் 12 அடி போவார். இவர் பாட்டுக்கிட்டு நீ அதை செய் இதை செய்யலன்னு சொல்ல. டேய், உன் பாதரட்சியை கழட்டி போடுறான்னாரு. மோசேக்கு சொன்னாரா? யோசுவாவுக்கும் சொல்றாரு. உன் பாதரட்சியை கழட்டி போடுறான்னாரு. நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்? பாதரட்சி அங்கேயே விட்டு வந்துருவோம். அது விட்டுட்டு வந்தனால நம்ம மிகப்பெரிய பரிசுத்தவான்கள். எல்லா ஆளுக்கையும் வெளியே விட்டு வந்துட்டேன். பாதரட்சியை கழட்டி போடு. எதுக்கு பாதரட்சியை கழட்டப்படுகிறா? பாதரட்சத்தை நம்பிதான் நம்ம எல்லாரும் வாழறோம். செருப்போடாம வெயில நடக்க முடியுமா? செருப்போடாம முள்ளு மேல நடக்க முடியுமா? வனாந்தரத்துல நடக்க முடியுமா? வெரி இம்பார்ட்டன்ட். மேல சட்டை கூட போடாம இருக்கலாம். செருப்பு போடாம வனாந்தரத்துல நடக்கவே முடியாது. வாழ்க்கைக்கு அத்தியாவசியமானது இந்த செருப்பு. டேய், நீ செருப்ப நம்பிதானே இந்த வனாந்தரத்துல வர. கல்றா. ஏன் தெரியுமா? இந்த இடம் பரிசுத்தமானது. அப்படின்னா என்ன? ஆதியில் அவர் என்ன சொன்னாரு? இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்ட பூமி. சபிக்கப்பட்ட பூமினா இந்த இடத்துல ஏசாமி வந்து நின்றுகிட்டு சபிக்கப்பட்ட பூமியில உன்னை ஆசீர்வதிக்கவே முடியாது. அந்த இடத்தை சாபத்தை அவர் நீக்குகிறார். உனக்காக அந்த ஒரு அடியில நிக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன். அந்த ஒரு அடி பரிசுத்த பூமியாய் நிற்கிறது உனக்காக. நீ எதை நம்புறியோ அதை விட்டுட்டு வா. நீ என்ன நம்பி வர? உன் எம்எல்ஏவை, எம்பிய, உன்னுடைய புருஷனை, மனைவிய, பிள்ளைகளை, உன்னுடைய பராக்கிரமத்தை, உன்னுடைய நீதி நியாயங்களை நம்பி வரல. என் இடத்துக்கு வந்தீனா
அதெல்லாம் விட்டுட்டு வந்துரு. நாம லிட்டரலா செருப்பு விட்டு வருவோம். ஆனா, நம்பிக்கையெல்லாம் எங்க இருக்கும்? வேறொரு இடத்தில் இருக்கும். என் நம்பிக்கை எப்படி தெரியுமா? நான் ஜெபம் பண்றேங்க. ஆனா நான் போய் யுத்தம் பண்றேங்க. ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க. இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு சண்டையே போட தெரியாது. ஏன் தெரியுங்களா? 40 வருஷம் அவங்க அப்பா, அம்மாலாம் அப்படியே கொண்டு வந்தானுங்க. கொண்டு வந்தவன இவனுங்க மறுதலிச்சுட்டு, இவங்க அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு இப்படிலாம் பண்ணதுனால, அத்தன பேரும் செத்து போயிட்டாங்க. அவ்வளோ பேரும் வனாந்தரத்துல சாகும் வரைக்கும் யாருமே கானானுக்கு வர முடியல. 20 வயசு கீழ இருந்தவன் தான் வந்தான். இவனுங்களே 40 வருஷம் சண்டைய மறந்து செத்து போயிட்டானுங்க. இவனுங்க எந்த சண்டைய இவனுங்களுக்கு கத்துக் குடுத்துருப்பானுங்க? இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மண்ணா பொறுக்க தெரியும். வேற ஒண்ணுமே தெரியாது. காலையில எரிஞ்சு குடு 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 குடுன்னு ஓடி போய் மண்ணாவ பொறுக்க தெரியும். இவன் வெளிய வந்தோனே யார்ட்ட சண்டை போட முடியுமா? அதனால தான் ஆண்டவர் எரிகோவோட சண்டை போடும்போது இவங்கள சண்டை போடவே அனுமதிக்கல. ஏன்னா சண்டை போட தெரியாது. என்ன பண்ணாரு? கத்துக் குடுத்தாரு. 2 இடம் சொல்லி முடிச்சிடுறேன். டைம் ஆயிடுச்சு. முதல் இடம் எரிகோ. அடுத்தது ஆயி பட்டணம். முதல் இடம் எரிகோவுக்கு இவனுக்கு சண்டை போட தெரியாது. நீ சண்டை போடாத. நீ வந்து என்னை ஆராதி. தட் மீன்ஸ் நீ துதி செலுத்து. ஆர்ப்பரி. அவ்வளவுதான் பண்ணாரு. அதுல நீங்க அந்த வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். 7, 7, 7, 7ன்னு சொல்லுவாரு. யோசுவா 6 நாள்ல 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காளங்களை பிடித்துக்கொண்டு 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வரக்கடுங்கள். 7, 7, 7, 7. 7 என்றது எபிரேய பாஷையில பெர்ஃபெக்ஷன். நாம வந்து பரிபூரணம்னு சொல்லிக்கிறோம். ஆனா அதனுடைய அர்த்தமே அதுதான் 7. பெர்ஃபெக்ட், பெர்ஃபெக்ஷன். ஒரு பரிபூரணமான வேலையை, ஒரு பரிபூரணமான வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது, அந்த 7ஆம் நாள்ல எபிரேய பாஷையில சாபத்ன்னு சொல்லுவாங்க. அது பெர்ஃபெக்ஷன். காரணம் என்னன்னா, உன்னிடத்தில் ஜெயிக்க பலன் இல்லை. இதெல்லாம் முறியடிக்க உன்னால முடியாது. நெனச்சு பாருங்க, நீங்க எத்தன காரியங்கள் ஜெயிச்சிட்டீங்க. எல்லாமே முடிஞ்சதா? உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, பெற்றோருடைய வாழ்க்கையில, மற்ற குடும்ப வாழ்க்கையில எல்லாமே ஜெயிச்சிட்டோமா? எல்லாம் ஜெயிச்சுட்டா கோயில் வேணாம், ஆண்டவர் வேணாம்ல? எங்கேயோ தோத்துக்கிட்டே தான் இருக்கோம். அதனால ஆண்டவர் சொன்னாரு, "உன்னால எது முடியலையோ, அத நான் பார்த்துக்கிறேன்." ஆயி பட்டணத்துல இவன்களை யுத்தம் பண்ண அனுப்புவாரு. ஏன்னா இது உன்னால முடியும். 2க்கும் வித்தியாசம் இருக்கு. இங்க உன்னால முடியாது நான் பார்த்துக்கிறேன். அங்க உன்னால முடியும் நீ போ. அங்க போய் யுத்தம் பண்ண சொல்லுவாரு. அதுக்கப்புறம் நீங்க அந்த கானான் தேசம் முழுவதையும் அது அது படிச்சு பார்த்தீங்கன்னா புரியும். எல்லாமே இவங்க யுத்தம் பண்ணி தான் ஜெயிச்சாங்க. எதுவுமே ஆண்டவர் அப்படியே பிரைஸா எல்லாம் குடுக்கல. நெறைய பேர் என்ன நினைக்கிறான், இயேசுசாமி ஏற்றுக்கொள்ளும்போது ஆண்டவர் நெறைய உதவி செய்றாரு. இது சாகுற வரைக்கும் நமக்கு நடந்துகிட்டே இருக்குன்னு நெனச்சுட்டே இருக்காங்க. நத்திங் அட் ஆல். அது உன்னை அன்போடு கூட அவருடைய மார்பில் சாய்ந்து இளைப்பாற அழைக்கிறார். அதற்கு பின்பதெல்லாம் நீதான் யுத்தம் பண்ண வேண்டும். நீதான் உன் ஆண்டவருக்காய் வாழ வேண்டும். நீதான் கீழ்ப்படிய வேண்டும். நீதான் பரிசுத்தத்தை நோக்கி போக வேண்டும். நீதான் தேவனுடைய பாதத்தில் காத்திருக்க வேண்டும். நீதான் தேவனை நோக்கி நடக்க வேண்டும். நீதான் ஆலயத்திற்கு போக வேண்டும். நீதான் பைபிள் படிக்க வேண்டும். நீதான் ஜெபிக்க வேண்டும். ஆராதிக்கும் பொழுது எரிகோ விழுகிறது. ஆனால் ஆயி பட்டணத்தை இவர்கள் முறியடிக்க போன பொழுது தோற்று போனார்கள். ஃபர்ஸ்ட் டே போனாங்க, தோத்து போயிட்டாங்க. ஓன்னு அழுகுறாங்க. இதுக்கு யோசுவா இருக்கான். எல்லாம் இருக்காங்க. தோத்து போயிட்டாங்க. ஏன் நாம் அழுகிறோம்? உடனே யோசுவா ஆண்டவர்ட்ட கேட்கிறான், ஆண்டவரே என்னாச்சு? இஸ்ரவேலர் தோற்று போட்டா என்று கேட்டுவிட்டால் எல்லா ஜாதிகளையும் எங்களை கொன்று விடுமே. கலங்கி நிற்கிறான். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நான் தான் யுத்தத்துக்கு போக சொன்னேன். நானே அனுப்பிச்சேன். ஆனா நீங்க தோத்துட்டீங்களே, கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களாடா? அப்படிதான் யோசுவா போட்டு யோசிச்சு சீட்டு கீட்டு போட்டு பார்த்தா, ஆகான் என்ற ஒருவன் இருந்தான். அவன் என்ன பண்ணான்னா, எரிகோ பட்டணத்தை அழிக்கும்போது ஒரு நல்ல சால்வை ஒண்ணு கிடைச்சது. சூப்பரா கிடைச்சது. சால்வைன்னு தான் போட்டிருக்காது. அவன் எடுத்த பொருள்ல ஒரு சால்வை ஒண்ணு இருக்கும். நல்ல ஒரு பட்டு புடவை கிடைச்சுன்னு வச்சுங்க, பிடிதாக்கு. டப்புன்னு எடுத்து உள்ள வச்சுக்கிட்டாப்புல.
இந்த மாதிரி பட்டு புடவை எங்க கிடைக்கும்? எரிகோல மட்டும் தானே கிடைக்குது. புனித எடுத்து பீரோக்குள்ள கடைசி தட்டுல போட்டு பூட்டி வச்சுட்டு உட்காந்துட்டாப்புல. புனிதாவும் தோத்திரம் தோத்திரம் தோத்திரம்னு உட்காந்துருக்கிறாப்புல. பட்டுன்னு தோத்துட்டது. என்னடான்னு பார்த்தா, அப்பதான் யோசுவாவுக்கு வருது. புனிதா ஒரு பட்டு புடவை எடுத்து பீரோக்குள்ள வச்சுட்டாரு. என் ஆண்டவரை நீ ஏற்றுக்கொண்டால், உன் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு ஒன்று முழு இருதயத்தையும் முழு ஆத்மாவையும் கொடுக்க மாறும் பொழுதுதான் ஆகான் உன்னிடத்தில் காணப்படாமல் போக வேண்டும். ஆகானை இழந்த அடுத்த நிமிஷம் அவ்வளவு பெரிய ஆய்ப்பட்டினத்தை இவர்கள் ஈஸியா ஜெயிச்சாங்க. வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டுமானால் உனக்குள் ஆகான் காணப்படக்கூடாது. ஆகானின் அனுபவம் இருந்தால், ஏதோ ஒரு இடத்துல ஆகான அனுபவம்னா நான் போய் பட்டுப்புடவை தூக்கிட்டு போயிட்டேன்னு இல்ல. பைபிள் படிக்கல, ஜெபம் பண்ணல, கீழ்ப்படியில, ஞானஸ்நானம் எடுக்கல, அபிஷேகம் பெறல, ஏதோ ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். உலகத்தை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. உலகத்துல எதெல்லாம் தரணும்னு அவருக்கு தெரியும். அவர் உங்களை விட பெரியவர். எதை வேணாலும் கொடுத்துருவார். எதுனா நான் எடுத்த முடிவு தவறோ, நீ எடுத்து எந்த முடிவு எடுத்தாலும் அவர் சரியாக்கிடுவார். கோணலானவைகளை நேராக்கி விடுவார். நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா, நீ எடுத்த அந்த கோணலான முடிவு கூட உனக்கு நேராய் மாற்றம் செய்யக்கூடிய வல்லவர். ஆனால் நீ பணிந்து கொள்ளாமல் இருப்பாயானால், நீ அவரை ஆராதிக்காமல் இருப்பாயானால், நீ அவரை தொழுது கொள்ளாமல் இருப்பாயானால், நீ அவருக்கு கீழ்ப்படியாமல் இருப்பாயானால், ஆகான் உன்னோடு இருக்கிறான். ஆகான் கலைந்தெறியப்படும் பொழுதுதான் ஆயி அழிக்கப்படும். ஏம கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சாபத்தீடானது உங்கள் நடுவில் நிற்கிற மன்னாட்ட உங்களோடு இரேன் என்று சொல்லுகிறார். உனக்குள்ள ஆண்டவர் கூட இருக்க நம்மளாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான்லாம் இருக்க மாட்டேன். உனக்குள்ள ஆகான் இருக்க வரைக்கும் நான் இருக்க மாட்டேன். யாரு ஒரு சின்ன விஷயத்துல கூட உன்னால ஜெயிக்க முடியாது. சின்ன விஷயத்துல பாஸ் பண்ண முடியாது. சின்ன விஷயத்துல கூட உன்னால விடுதலை ஆக முடியாது. ஆகான் உன்னிடத்தில் காணப்படாமல் போகும் பொழுதா நீ 40 மார்க் வாங்குறவன், நீ என்ன பண்ணுவ? 95 மார்க்ல வந்து நிப்ப. ட்வீட் உன் தலைவலி இல்ல, உன் டியூமர், உன்னுடைய கேன்சர், உன்னுடைய வயிற்று வலி, உன்னுடைய என்னெல்லாம் பெருசு பெருசா எல்லாம் சொன்னாங்களா, அத்தனையும் ஒன்றுமில்லாமல் போய்விடும். That is our God. இயேசு கிறிஸ்துவை சாதாரணமாய் எடை போடாதீர்கள். இவன் ரொம்ப சாதாரணமாய் எங்க ஆளா அவங்க ஆளான்னு கேட்டாலும் அப்படிதான் நாமளும் கேட்டுட்டு இருக்கோம்ல. இந்த பிரச்சனை என்னால வந்ததா என் பொண்டாட்டியால வந்ததா? நிறைய பேர் உன்னாலதான் உன் பையன் அப்படின்பாங்க. இவர் என்னமோ அவனுக்கு தினம் கிளாஸ் எடுத்து அவனை படிக்க வச்சு அப்படியே கொண்டு போய் இவர் ஒண்ணுமே செய்ய மாட்டாரு. ஆனா ஒய்ஃப சொல்லுவாரு, உன்னாலதான் பையன் படிக்கிறது இல்லை. அது எப்படிங்க மனசு பூசாம சொல்லுவாங்களே தெரியல. ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு வரட்டும், என் பையன் பாரு, என் பையன் பாரு, ஃபெயில் ஆயிட்டாடா உன் பொண்ணை பாரு, உன் பையனை பாரு, உன் பையன் பாரு, அப்படியே மாத்திக்குவாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் மார்க் ஷீட் வந்து பிரின்சிபல் கூப்பிட்டான்னு சொன்னா குடு குடுன்னு, அப்பா நான் கூப்பிட்டு போயிட்டு வரேன்னு ஸ்கூட்டர்ல கூப்பிட்டு கார்ல கூட கூப்பிட்டு வரேன்டா மகான்னு. ஃபெயில் ஆனவனை ஏதோ கூப்பிடுறாருங்க, ஏதோ ப்ராப்ளம் போல இருக்குன்னா, சரி சரி நீ போயிட்டு வா, எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. இதுதான் வாழ்க்கை, உலக வாழ்க்கை. ஆனால் நீ பணிந்து கொண்டாயானால் யாரும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது. நீதான் ராஜா. இளவரசன் என்று வெறுமையா எந்த இளவரசன் சொல்லவே மாட்டான்ல, ஜாலியா இருப்பான். அரபு தேசத்து இளவரசர் பாத்தீங்கன்னா யூடியூப்ல எல்லாம் பாருங்களேன், அப்படியே இருப்பான். அவன் எதுக்காக பயப்படுறானா, எதுக்காக கவலைப்படுறானா, இது கல்யாணம் ஆகும்னு நினைப்பான். அவனை கல்யாணம் பண்ண கியூவா நிற்கும். நீ ஒரு இளவரசனாய் வாழ வேண்டும் விரும்புகிறாய், ஆனால் நீ இப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறீங்களே, இது வேணும் அது வேணும், அதெல்லாம் தானே தேடி வரும். உன்னை தேடி வரக்கூடியது. ஆனா நீ இளவரசனா மாறணுமே. தாவீதுக்கு கோலியாத்த கொன்னோடைய சவுளுடைய மகன் கிடைக்கிறா. இப்ப என்ன சவுளுடைய மகளை போய் கேட்டுருந்தா கொடுத்துட்டு போனா நல்லா இருக்கும்போது? அன்னைக்கே இவனுக்கு சிறைச்சேதம். ஆனா தேவன் உன்னை எதுக்கு வச்சிருக்காருன்னா, நீ கோலியாத்த முறியடி. நான் பாரு சவுளு தேடி வந்து பொண்ணு உங்க கையில கொடுத்துருவான். பழவின
கொண்டு வந்து குடுத்துருவான். நான் கோலியாத்தையே முடிக்க மாட்டேன். ஆனா என் பொண்ணுக்கு, என் பையனுக்கு சவுல் வேணும். ராஜா பிள்ளைகள்லாம் வேணும். நான் விரும்புற பிள்ளைகளா வேணும். நான் விரும்புற குடும்பத்துல வேணும். நான் நினைக்கிறபடிலாம் வேணும். கோலியாத்தையே முறியடிக்கலாம் எப்படி கிடைக்கும்? உன் எதிரியை முறியடிக்கும்படி நீ ஒப்புக் கொடுத்து பார். கர்த்தர் இன்று இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு நிறைவேற்றப் போகிறார். என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு. யாரெல்லாம் அவங்க மனசுக்குள்ள நினைச்சீங்க, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது ஆண்டவரே. அது என்ன நிந்தனே எனக்கு தெரியாது. இன்றைக்கு அந்த பிரச்சனை என்னை விட்டு அகன்று போக வேண்டும். நான் அதற்காக உம்மை பணிந்து கொள்கிறேன். ஆமென். அதுக்குத்தான் கண்ண மூட போறேன் இப்போ. நான் கண்ண மூடுனா, நான் எந்திரிக்கும் போது உயிர்த்தெழுந்திருக்கணும். ஆமென். நான் மரிக்கிறதுக்காக கண்ண மூடுறேன்னு சொல்லுங்க எல்லாம். நான் இப்ப மரிக்க போகிறேன் கண்ண மூடி. மரிக்கிறதுனால கண்ண மூடித்தானே. கண்ண திறந்துட்டா மரிக்கிறாங்க. அப்படியே தொறந்திருந்தாலும் நம்ம மார்கரெட் போய் 2 கண்ணையும் மூடி விட்டுருவோம்ல. கண்ண திறந்து மரிக்கிறதும் விடமாட்டாங்கப்பா. அடுத்தவன்ட்டு டப்புன்னு மூடிருவான். கால 2யும் கட்டி போட்டுருவான் முதல்ல. அது 2யும் செஞ்சாதான் அவனுக்கு தூக்கம் வரும். இல்லன்னா அவன் பயந்துகிட்டே இருப்பான். கண்களை இப்ப மூடப் போகிறோம். எதற்காக என்றால், என் நிந்தை நீங்குவதற்காக. என்னுடைய என்ன பிரச்சனைனாலும் இப்ப ஞாபகம் வச்சுங்களேன். ஆண்டவர் சொல்லியிருக்கார், இன்னைக்கு என்னிடத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனை தீரலன்னு சொல்லி வராங்க. என்னை பணிந்து கொள்ளும் பொழுது, நான் அதை தீர்த்து வைப்பதை அவள் கண்கள் காணும். ஜெபம் பண்ணலாமா?